ரீசெண்டா ஆரஞ்சு கேக் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருந்தேன்ல, அதுல ஆரஞ்சு தொல்லி மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ரெசிபி ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். இவன் தான் அவன். இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல ஆரஞ்சு புளிக்காய்ச்சல் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 2 ஆரஞ்சு நல்லா வாஷ் பண்ணி அவனோட தொல்லியை மட்டும் ஃபைன் சாப் பண்ணி வெயிட்டீஸ்ல வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, கொஞ்சமா பெருங்காயம், இவங்க எல்லாரையும் தனித்தனியா ஒரு பியூட்டிஃபுல்லான அரோமா வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஃபைன் பவுடரா டிர் பண்ணி வெயிட்டீஸ்ல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில நல்லெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா இவங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா ஃபைன் சாப் பண்ணி வச்சிருக்கிற ஆரஞ்சு தொல்லி, பச்சை மிளகா ஆட் பண்ணி 3 to 4 நிமிட்ஸ் அவனை நல்லா வதக்கிட்டு புளி தண்ணி, மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணி அவன் திக்காகி வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட போறோம். இவன் கொதிச்சிட்டு இருக்கிற கேப்ல உங்கள எத்தனை பேர் 92.7 பிக் எஃப்எம் கேப்பீங்க அப்படின்னு காமெண்ட் பண்ணுங்க. இவங்க நம்ம ஊரு நம்ம கெத்து அப்படின்ற ஒரு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க ஒன்று சேருவோம், வென்று காட்டுவோம். இதுதான் உங்களோட ஐடியாலஜி. நிறைய ஈகோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது சுற்றுப்புற சூழலை நம்மளால பாதுகாக்க முடியும். அந்த வகையில இவங்களோட ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் வூக்கி எனக்கு டிஷ் வாஷிங் லிக்விட்ஸ் அமைச்சிருந்தாங்க, ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு. இந்த லிக்விட்ல எந்த விதமான ஹார்ஷ் கெமிக்கல்ஸும் இல்ல. சோப் நாட், லெமன், ஆரஞ்சு, புளி, உப்பு இந்த மாதிரி நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இவனை யூஸ் பண்ணும்போதே எங்க அக்கா என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. அப்படியா? சோ மதர் எர்த் பாத்துக்க நம்ம ஒவ்வொருத்தரும் சின்னதா ஏதாவது பண்ணா கூட இட் கிரியேட் a big impact. யோசிச்சு பாருங்க. இப்போ இவன் நல்லா திக் ஆகி வந்த உடனே நம்ம டிர் பண்ணி வச்சிருக்கிற பொடி அண்ட் வெல்லம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணா தலைவம் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. Until I meet you again, Tutubu boy from Kirti.